அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மத்துல் லாசிமுல் கலீம் கலீமைல் முசக்கீலி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது கொஞ்சம் கலிமைல் முசக்கீலி பற்றி பார்க்க போகிறோம். லாசிமோட மத்துல் லாசிம்ங்கிற 4 வகையாக பிரியுதுன்னு பார்த்தோம் போன பாடத்தில். இப்போ அதில் முதலாவது வகையாக பற்றி பார்க்க போகிறோம். கலீமைல் முசக்கீலி. சரிங்களா? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். என்னென்னா மத்துல் லாசிம் மத்துல் லாசிம் கலிமே முசக்கில் அதை இதை தான் சொல்லியிருக்காங்க. இது என்னதுன்னா, ஒரு வார்த்தையில் மத்துடைய எழுத்து, ஒரு வார்த்தை இருக்குது, அதில் மத்துடைய எழுத்து அதே வார்த்தையில் அதற்கு பின்னாடி என்னென்னா ஷத்து செய்யப்பட்டு வந்துச்சுன்னா எப்படி ஓதணும்னு பார்க்கணும். ஸோ நிறைய பேர் எனக்கு டாஸ்க் உங்களோட ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணும் பொழுது இந்த இதை நீங்கள் அனுப்பியிருப்பீங்க. ஸோ மத்துடைய வார்த்தைக்கு அப்புறமா ஷத்து வர்ற மாதிரி அனுப்பியிருப்பீங்க. அது நான் இல்லைன்னு சொல்லியிருப்பேன். அந்த இதை நம்ம எடுக்கக்கூடாது. அது மத்துடைய வார்த்தை அதுக்கு அடுத்த எழுத்து ஷத்து செய்யப்பட்டு வந்துச்சு அப்படின்னா அந்த எழுத்து வர்றதுக்கு நம்ம அல் மத்துல் லாசிமுல் கலிமைல் முசக்கீலி என்று கூறுவோம். சரிங்களா? இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை 6 விரலை நீட்டக்கூடிய அல்லது மடக்கக்கூடிய அளவிற்கு ஓதணும். இல்லை, கண்டிப்பாக அந்த இடத்துல 6 விரல் நீட்டணும். பட் இட்ஸ் ஜாய்ஸ். சரிங்களா? நம்ம வாஜிப்புன்ட்டு ஒரே ஒரு இதான் பார்த்தோம். அது என்னென்னா அல் மத்துல் முத்தஃசில் மட்டும் பார்த்தோம். இது மட்டும்தான் வாஜிப்பான இதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அல் மத்துல் லாசிமில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் இருக்குது. இது லாசிமும் கிடையாது, வாஜிப்பும் கிடையாது. பட் இது என்னென்னா நம்ம கண்டிப்பாக ஒரு 6 விரலுக்கு நீட்டக்கூடிய லெவலுக்கு ஓதணும். ஓகேங்களா? இது ஓதும்போது நம்ம இப்படி தான் ஓதணும். وَوَجَدَكَ ضَالًّا فَهَدَى. ஏன் இந்த இடத்துல நீட்டணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அலிஃபுக்கு முன்னாடி ஃபத்தஹ் வந்திருக்கு. அப்போது இது எதோட எழுத்து? இது எதோட எழுத்துனா மத்தோட எழுத்து. இப்போ இந்த அலிஃபுக்கு நீங்கள் என்ன வைக்கணும்னா நல்லா நீட்டணும் இந்த அலிஃபை. ஸோ அப்போ ضَالًّا. ஓகே, وَوَجَدَكَ ضَالًّا فَهَدَى. You have to recite like this. ஓகேங்களா? ஃபஹதா. ஓகே, பட் என்னன்னா அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதான் மத்துல் லாசிமு கலிமி முத்தக்கல் சட்டம், முசக்களுடைய சட்டம் என்று கூறுகிறார்கள். முசக்களுடைய சட்டம். ஏன் அப்படின்னா அழுத்தி ஓதுறோம் இல்லையா? ஸோ இது நல்லா அழுத்தமாக கொடுத்து ஓதுறோம். ஸோ கடினமான வார்த்தைகள் இது எல்லாமே அது கடினமாக இருக்கிறதுனால இதை கலிமி முசக்கல்ங்கிறாங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.